ஹாய் வியூவர்ஸ், காரடையா நோன்பு இன்ஸ்டன்ட் அடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே கலைஞ்சி உணர்த்தி அடை எப்படி பண்ணுறதுங்கிற ரெசிபி கொடுத்துருக்கேன். நான் இன்றைக்கி கடையில் வாங்கின இன்ஸ்டன்ட் அரிசி மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு கப்புக்கு 3/4 கப்பு வெல்லம் சரியாக இருக்கும். நான் 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். நான் அதுக்கு தேவையான அளவுக்கு வெல்லத்தை ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். அடுத்தது 1 கப் அரிசி 3/4 கப் வெல்லம் 2.5 கப்பு தண்ணி. ஸோ 3/4 வெல்லம் போட்டெல்லாம் 2.5 தண்ணி விட்டு அதை ஒரு சிரப் மாதிரி ஆக்கிக்கோங்க. உங்களுக்கு நல்ல இனிப்பு வேணால் 1 கப் சேர்த்துக்கோங்க. இது ஜஸ்ட்டு கொதித்து வந்ததுக்கப்புறம் இதை நம்ம ஒரு வடிகட்டியால் வடிகட்டி எடுத்துடணும். அப்போ அந்த கல் மண்ணெல்லாம் போயிடும். அதுக்கடுத்தது நான் எப்போவுமே மாவில் வெள்ளை ஜலத்தை சேர்த்து கிளறுவேன். நீங்கள் பழைய ரெசிபி பார்த்தா உங்களுக்கு புரியும். அது என்னுடைய மெத்தடு. அடுத்தது நான் வேக வச்ச காராமணி, ஏலக்காய் பொடி, தேங்காய் இது 3 சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடுறேன். தொட்டு பார்த்தா உங்கள் கையில் ஒட்டாமல் இருக்கும்போது மாவு கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ உங்கள் கையை ஈரம் பண்ணிவிட்டு இல்லைன்னா கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இதை நல்லா இப்படி தட்டிக்கோங்க. ஓரம் விரியாமல் தட்டி வேக வச்சேன்னா அடை உடையாமல் வரும். அடுத்தது நம்ம கார அடைக்கு தாளிச்சுக்கிறோம். கடுகு, உளுத்தம்பருப்பு, இஞ்சி, பச்சை மிளகா, வரமிளகா, கருவேப்பிலை, நான் கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி 2.5 கப்பு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். காராமணியும் போட்டுட்டு 1 கப்பு மாவு எடுத்தால் 2.5 கப் தண்ணி விட்டு தேங்காய் போட்டுட்டு அதை நல்லா கொதித்த உடனே மாவு அதில் கலந்து கிளறி விட்டுக்கோங்க. இந்த உப்பு அடைக்கு நீங்கள் அரிசி ரொம்ப வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கையில் ஒட்டாமல் அதே மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் கையை வெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தட்டிக்கோங்க. எப்போவுமே இந்த கார்னர்ஸ் நீங்கள் விளிம்பு எதுவுமே உடையாமல் தட்டி வச்சுட்டா உங்கள் அடை உடையாமல் நீட்டாக வந்துடும். இப்போ அதே மாதிரி இட்லி பானையில் வச்சு 10லேருந்து 12 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சேன்னா வெள்ளை அடை அண்டு உப்பு அடை நோம்புக்கு 2மே ரெடி. ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். நான் இன்ஸ்டன்ட் ரெசிபி கொடுத்துக்கிறது மட்டும் இல்லாமல் மற்ற ரெசிபி இன்னொன்று கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. காரடையா நோம்பு அடை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.